பாமுக பொறிச்சொல் இழை இழை. வணக்கம் வாங்கோ. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லட்டவனி. ஆ ஆம், ஆபரணத்துக்கும் இலை என்று சொல்லுவார்கள். மற்றது எனக்கு இலைகள் அதிகம் போடுவது விருப்பம் குறைவு, அதிகமாக பாவிப்பது. மற்றது என்ன உபரேஷனுக்கு என்ன தமிழ் சொல்ற? எதுக்கு? சத்திர சிகிச்சை. நன்றி நன்றி ஜான். சத்திர சிகிச்சை செய்தால் இலை அவுக்க வேணும் என்று போவோம் வைத்தியசாலைக்கு. இந்த 2 இலையும் தான் எனக்கு தெரியும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. வாங்க. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய பாமுக பொறிச்சொல் திங்கட்கிழமைக்குரியது 4070. இலை இலை இலை. நாங்கள் இந்த துணி செய்யும்போது ஒரு நூல் வெளியே எடுத்துத்தான் அதை சேர்த்து அதை நெசவாக்கி அந்த ஒரு சீலை ஆக்குறோம். அந்த இலை ஒரு நூலைக்கும் இலை என்று சொல்லியிருக்கு. அந்த நூல் ஒரு நூலும் தானே அந்த சீலை சரி உடுப்புகள் சரி கட்டுறாரு. மவுளகரத்தானே சொல்றீங்க? இழை இழை தானே. அடுத்தது நான் இந்த எனது கையுடைந்த நேரத்தில் நான் சத்திரை சிகிச்சை மருத்துவர்கள் இலை விட்டு என்னை தைத்தார்கள். இப்போ கையில் அவிட்டு விட்டார்கள், இலையை விட்டு விட்டார்கள். இல்லை, பாம்புகள் ரெண்டும் இணைவதால் தான் அந்த அவர்களை பார்க்கும்போது 2 பாம்புகள் இணையும் போது சுற்றி சுற்றி இணைந்திருக்கையில் பார்க்க எங்களுக்கு ஒரு அதிசயமாக இருக்கும். அது இணைகிறது. அடுத்தது பெண்கள் ஆபரணங்களை அது இணை. இது இளையல சொல்றீங்க? இலைதான் மணி, அந்த இலைதான். இலை. அது இணையறதையும் அப்படி சொல்றதாமோ? ஆமாம், இணையறதையும் அப்படி செய்கிறது. மற்ற பெண்கள் அந்த ஆபரணங்களை மிக விரும்பி அணிவார்கள், அழகாகவும் இருக்கும் என்றது. மற்ற அந்த நெசவு, அதை நான் சொல்லி போட்டேன். நெசவு செய்வோர் நூலை ஆட்டி அது ஒரே துணியாக்குவார்கள். அந்த மற்றது அந்த மாத்திரை உடைக்கிறதை நாங்கள் அந்த எங்களை வேறு மாத்திரையை ஒரு இதுக்குள்ள போட்டு உடைச்சு தான் குழந்தைகளுக்கு பறக்கிறது. அதையும் மொழியன்று தான் சொல்லுகிறது. அவ்வளோதான். நான் மற்றது மற்றது வாழை நாரில் இருந்து எடுக்கிற அந்த நார், அதே மொழிகள் தான் சொல்கிறேன். மாலை கட்டுறதுக்கு அந்த வாழை நாரில் இருந்து அந்த நாரை உரித்து மாலை கட்டுவார்கள். அதுக்கு மொழிகள். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. பாமுக உறவுகளுக்கும் வாணிமுகர்களுக்கும் நலமானவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாமுக பொறிச்சொல் இன்று இலை இலை. என்னுடைய இலை 1018 ஆகிறது. இது ஆபரணம், இழைத்தல், மற்றது நூல்கள் செய்கிறது அப்படிங்கிற பல பொருட்களை கொண்டு இந்த இழைத்தல் வருகிறது. மெல்லிய நூல், அதாவது நெசவு தொழில் செய்பவர்கள் நூல் இலைகளை கொண்டு துணிகளை தயாரிக்கின்றார்கள். பட்டு நூல்களை மென்மையான பட்டு சீலைகள், மற்றது பருத்தி நூல்களால் இந்த பல துணிகளையும் அவர்கள் இழைக்கின்றார்கள். அது இழைக்கிறது என்று சொல்றது. ஒரு செயலை செய்வதும் இலை என்று சொல்லப்படுகிறது, இழைப்பது என்று சொல்லி. அதாவது இப்ப நாங்க பனை ஓலையை வாழ்ந்து அதை பெட்டி கடகங்கள் எல்லாம் இழைப்போம். பனை ஓலையால பெட்டி இழைக்கிறது என்று சொல்லுவோம் நாங்க, பெட்டி இழைக்கிறது. மற்றது துணிகளை இடையில் பொத்தி தைக்கிறது, அந்த மூட்டி தைக்கிறது இல்ல வாணி, பொத்தி தைக்கிறது. 2ஐயும் சேர்த்து வச்சு இலத்தையல் போடுவோம் நாங்க, நான் பண்ற மாதிரி. அதையும் இழைக்கிறது, இலைத்தையல் தான் அதையும் சொல்றது. மற்றது ஆபரணங்கள் செய்வதிலேயும் அந்த தங்க கம்பிகளை இழுத்து அது இழைக்கிறது. அந்த பொடிகளதுகள் பின்னல்களை எல்லாம் இழைத்து தான் செய்வார்கள். இப்ப இந்த ஆரி ஒர்க் சொல்வார்கள் தானே, அது நீ சொன்ன அந்த கம்பிகளை தான் அப்படியே அந்த கம்பியை நான் பார்த்துருவேன் வாணி. அந்த கம்பியை மெல்லிசா இழுப்பார்கள் வாணி. அந்த தங்கத்தை புடம் போட்டு மெல்லி எடுத்துட்டு இந்த சங்கிலிகள் அது தட்டுனா அதுக்கிட்ட பொடிகள் செய்யறதுனா கொஞ்சம் பருமனான கம்பிகள், மெல்லிய செஞ்சா சின்ன இந்த கம்பியால் தான் இழைச்சி தான் அந்த இதுகளை ஆபரணங்களை செய்கிறது. ஆபரணங்கள் செய்வதற்கு அந்த கம்பிகள் இழைச்சி தான் செய்கிறது. இவ்வளவுதான் நான் எடுத்த இலை. மற்றது அந்த நார் என்றும் வருகிறது, அந்த பேர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் வருகின்றது. இப்ப அந்த கிடுகு இழைக்கிறது, பாய் இழைக்கிறது எல்லாம் இந்த இலைதானே வரும். என்று சொல்லுவான், பாய் இழைக்கிறது என்று சொல்லுவான். நாங்க அங்க கிடுகு இழைத்தல் அப்படித்தான் சொல்றது, இழைக்கிறது. அதெல்லாம் அப்ப அது சொல்லல ஒரு தரம் வெட்டி இழைக்கிறது ஆசையா இருக்கும். அந்த பனைமரத்தை அந்த ஒரு அச்சு மாதிரி வச்சுட்டு நேர வாருவார்கள். அந்த வீக்கில் எல்லாம் பிடிச்சிட்டு ஓலையை நேர வாழ்ந்துட்டு சின்ன முந்திய ஓலையாகவும் இருப்பாரு, பெரிய ஓலையாகவும் இருப்பாரு. பெரிய ஓலையில கடகங்கள் பெரிய பொட்டு பேசுவார்கள்.
மெல்லிய ஓலையில நல்ல அழகழகான சின்ன சின்ன பெட்டிகள் புட்டாங்கள் மாதிரி எல்லாம் செய்து வச்சிருப்பாரு. ஆனால் தென்னோலையிலையும் செய்கிறது தானே விளைக்கிறது ஆனா தானே தென்னோலையில செய்யறது அது பாவிக்காது பாவிக்காது காட்சிக்கு வைப்பார்கள் ஆனால் அது பாவிக்காது. பாவிக்காது. அது அநேகமாக அந்த மீன்கள் கொண்டு போறதுக்கு அந்த பறிகள் மாதிரி அதுதான் செய்வார்கள், அது பாவிக்காது. பூக்கள் தண்டதுக்கு சின்ன சின்ன பாஸ்கெட் மாதிரி அப்படி செய்வாங்க. பூக்கூடுகள் பூக்கள் பாரமில்லாத சாமான்கள் வச்சு அழகு வைப்பார்கள். செய்யறதுக்கு ஆறு பனை சாமான்கள் ஓலைன்னா பனி ஓலையில தான் மணி இந்த ஓலையை நல்ல வடிவா மெல்லுசா வாந்து சாயமுத்தி எல்லாம் நான் அதை எழுதி வச்சிருந்தேன் வரேன். சாயமுத்தி அதை வடிவா முளைச்சு பாய் இருக்கிறது, மற்றது பெட்டி இருக்கிறது, இடம் இல்லாம வடிவாளன்னு வர்றது. சாயங்காத்தி ஊத்து வரல இதுக்கு மேல வெங்காய கூட வைக்கிறது, வெங்காய கூட முந்தி பூ கூட எல்லாம் ஈக்கிலால செய்யறது, வெங்காய கூட எல்லாம் ஈக்கிலாலும் அது செய்யறது. ஈக்கிலாக செய்யறது, ஈக்கிலாக. எனக்கு ஞாபகம் உங்க அம்மா மூங்கில் கூடையும் இருக்குதானே, மூங்கிலாலையும் முளைப்பார்கள். மூங்கில் கூட இருக்குது. மூங்கில் அது பாவனை கூடுதலா சணல் நூல். ஆனா பெட்டியால செய்யறது ஓலியால செய்யறது அந்த பனங்காய்கள் எல்லாம் வச்சுக்கொண்டு பனங்கொட்டை எல்லாம் சுமந்து கொண்டு தலையில கடகங்கள்னு சொல்லுவாரு, கடகம் சொல்றாரு. அது இழைக்கிறது தான், அது இழைச்சி கொண்டு இழைக்கிறது. இலை நவுலவதி அவர்கள் வணக்கம். வணக்கம் ராணி. இலை 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 926வது இலை இலை. எனது இலை உடுப்புகள்ல ஒரு சின்ன ஓட்டை விட்டால் அதுக்கு ஒரு இலை போடுவார்கள். கையாலே சின்ன நூலோடியாக அப்படியும் அப்படியும் வடிவாக இருக்கும். அதுக்கு அந்த என்ன சொல்றது, ஓட்டையே தெரியாமல் இருக்கும் அந்த இலை. மற்றது பழைய முந்தைய காலத்துல இப்ப உடம்புல ஏதாவது வெடிப்பு ஏற்பட்டு விட்டால் இலை நூலால தைத்து விடுவார்கள். அதனை பின்பு அந்த இலையை அவுக்க வேணும் என்று பின்னர் திரும்ப நாங்கள் வைத்தியசாலைக்கு செல்ல வேணும். ஆனா இப்ப காலத்துல இலை போட்டால் அது தானாகவே அந்த நூல் இருந்த இடம் தெரியாமல் போய் விடுறது. அது முந்தி இப்ப அப்படி அது தண்ணிலேயே கரைஞ்சு போடும். கரைஞ்சு போயிடும். அதான் கற்கட்டது. எங்களுக்கு தெரியாது எப்படி போகுதுன்னு சொல்லி. முந்தின நூல் அப்படியே தெரியும், அந்த தச்சு இருக்கிறது தையல் அப்படியே தெரியும். அது நைலோன் நூல் போட்டா கட்டாயம் அது அழிய. நைலோன் அது தையலை பொறுத்து கூடிய ஆழமான இதுன்னு சொன்னா நைலோன் நூல் தான் போடுவார்கள். மற்றபடி உள்ளுக்குள்ள தையல் பொருளுடைய கற்கட் போடுறது. கற்கட்டை தானாவே நாள் செல்ல செல்ல தானாவே கரைஞ்சு போயிடும். அது எல்லாத்துக்கும் அப்படி செய்கிறார். கற்கட்டு நல்லது, நைலோன் ரெண்டும் தான் பாவிக்கிறோம். மற்ற கிளிப் பண்ணி விடுவார். அந்த பாகு காய்ச்சுவோம் இல்லோ, சீனிப்பானை காய்ச்சேக்க சொல்லுவார்கள் இளை நூல் போல வெறோணும், அதை எடுத்து போட்டா மெல்லிய கம்பியாக வெறோணும். உதாரணத்துக்கு சொல்லுவார்கள் இளை என்ற அந்த இடத்துல பாவிப்பார்கள். மற்றது இழைக்கிறது, இப்ப பாய் கடகம் பெட்டி, முந்தின காலத்துல நீத்து பெட்டி அதுகள் எல்லாம் இலங்கையில செய்வார்கள். இப்போது அது செய்வது குறைவாக விட்டது. அது அந்த விற்கிறதுக்கண்டெல்லோ செய்யறாங்க. முந்தி அந்த இப்ப எங்கட வீட்டுல எங்கட தேவைகளுக்கென்று செய்வார்கள். அது செய்தா வேண்ட உறவுகளாரம் கேட்டா கொடுப்பார்கள். அப்படி எங்கட அம்மா மழை காலத்திலே அதை கண்டு செய்து வச்சு மழை காலத்துல அதைத்தான் செய்து கொண்டே இருப்பா. இந்த செய்யறத நான் வைக்கல ஒரு நாள் சாப்பிட்டு அந்த தேங்காய் அதுக்கு வடிவாக கொத்தி குலைக்க தேவையில்லை. ஒரு அளவாக இதண்டு போட்டு தேங்காய போட்டு இதன்னேக்க அது சேர்ந்து நல்ல உறுதியா இருக்கும். அதுக்கு நிறைய தேங்காய் வேணும். சரியா, வாருங்கள். நன்றி நன்றி. வாணி வீடியோ செய்தனால் அது இந்த டிக்டாக்ல வார மாதிரி வருது, அதுல இருந்து அனுப்ப முடியாம இருக்கிறது. சரியா, அது உங்கள் பக்கமா இருக்கும் என தெரியல. வணக்கம். நன்றியா. நன்றி அண்ணா அவர்கள். வணக்கம். மியூட்ல விட்டுக்கிறீங்க. வணக்கம். ஆம் ஆம் போட்டா என்னண்டா எல்லாரும் அவையே சொல்லிட்டு
சொல்ல வேண்டியது இலைக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாரும் எல்லாரையும் பகிர்ந்து கொண்டபடியா என்னுடைய இலை அதுல ஒன்றும் இல்லை. நன்றி. நன்றி நன்றி. இப்போ நாளைக்கு இப்போ எழுதுங்க. நாளைக்கு மற்ற இல்லை மற்ற போட்டிருக்கு, அதுமாதிரி போட்டிருக்கிறார் வாணி. இல்லை ஆனால் அவர்கள் அந்த குரூப்பில் இருக்கிறீங்களா உறவுகளுக்குள்ள? அப்போ அதுக்குள்ள எல்லாம் இருக்கு பாருங்க. அப்போ பொறிச்சொல்லுன்னு சொல்லி இருக்கு. நான் பாக்குறேன். பார்த்துட்டு எழுதிட்டு நாளைக்கு சொல்லுங்க. நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். எனக்கும் இந்த இடையில் தான் வந்தது. இலை போடுறது, இழைக்கிறது, இந்த இலை செய்கிறது. டான் என்று சொல்றது வந்து அதான் இலை என்ன டான் பண்ணுறது. டான் அது என்ன அர்த்தம் மொழிய தெரியாது. இப்ப அதெல்லாம் ஒரு ஸ்டைலா இப்ப வாங்கி போட்டு கிழிக்கிறார்கள், கிழிச்சு போட்டு போடுகிறார்கள். பழைய அதான் நான் நீங்க கிழிச்சு வாங்குறத விட அதுக்கு விலை கூட, நீங்க வாங்கிட்டு கிழிங்க, அது சீப் என்ன ஒன்றுமே இல்லை. அப்படி இப்போ வந்து பழைய ஸ்டைல் அந்த வெல்வெட் என்ன சொல்கிறது, அந்த கீழே டவுசர் அந்த பாவாடை மாதிரி வேறு வெல்வெட்டம் அது வந்திருக்கு. இப்போ அது ஃபேஷனாக வந்துருக்கு திரும்ப. அது முந்தி இருந்ததுங்களா பழைய காலத்தில் வெல்வெட்டம் இருந்தது, இப்போ இல்லாமல் இருந்தது. இப்போ இல்லை, திரும்ப எங்கட அண்ணாக்கள்லாம் தான் போட்டது. திரும்ப போய் அந்த காலை படங்களே அதுதானே, படத்துலேயே அதுதானே மோகன் போடுறது. இப்போ என்ன இப்ப திரும்ப அது வந்துட்டு பிள்ளைகள் போட்டு கொண்டு தெரிகிறார்கள். அது உள்ள குப்பையெல்லாம் மாதிரியே கொண்டு போகும். சரி, தினக்கவியை தாங்கோ. வணக்கம். சிவதர்ஷினி அவர்கள் எடுத்துட்டு வார். காலம சரியான குளிர் வாங்கி இங்க. காலம சரியான குளிர் இங்க. ஓ, போர்த்துட்டு இருக்கு, படுத்திருக்கலாம் தானே. நேற்று பின்னர் நேற்று எங்களுக்கு காட்டு மாதம். அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2176 சிவதேஷினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து. ஜூலை 5. நெல்லியடியிலே மில்லர் செயல் நெற்றி அடியென பகை முடித்த கதை. மற்றோர் இன்பொற்றிருக்க தன்னை இல்லாதொழிக்க துணிவது தெய்வீக துறவரம். அந்த தெய்வீக பிறவிகளை வணங்க ஆன்மா தழுவியை வரிகள் கரும்புலிகளை உமக்கான காணிக்கை. வானிலும் கடலிலும் தரையிலும் களமாடி வெடியாகி உயிர் சிதைத்தீர் வெளியே தெரியா உருவமிங்கே. வேகும் கந்தகம் உடல் சிதைக்க உருகும் மெழுகாகி எங்கள் புதல்வர் தமக்கென அன்றி நாட்டுக்காய் ஒன்றாகி அறம் ஒன்றாகி நின்ற புன்னகை முகம் மாறா. தீரரை எத்தனை வரிகளுக்குள் அடக்க முடியுமோ அலை பாயுதே மெனமோ. தேசத்தின் விடியல் தேடி பாடிய பூங்குயில்கள் உயிர்கொடை தந்திட துணிந்த ஈகையின் நற்பணிப்பில் துணிந்தே முன் செல்ல வான் தரை கடலின்னும் வெடித்த வழிகளெல்லாம் இவர் நினைவெழுதும். நினைவழியா நாட்களின் நித்திலர் புகழ் உரைக்க காற்றாகி ஊற்றாகி கானகத்திடை வாழ்வாகி உணவு உடை உரையுள் வெறுத்தி இளமை கனவுகள் துறந்த இளம் மான மர வீரர் தாள் தொட்டே வீசுது நமக்கான மூச்சுக்காற்று. இளம் மான மர வீரர் தாள் தொட்டே வீசுது நமக்கான மூச்சுக்காற்று. நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் மாணி. பாமுக உறவுகளுக்கு இனி உற்சாகமான திங்கட்கிழமைக்குரியது எனது 2031. கொட்டும் வெயில், அகோர வெயில் உலகில், காலை இளம் வெயில், வெள்ளி நிற கதிர்கள், நேரம் போக 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 உச்சி வெயில், வெயிலாக தேகெரிவு, உயிர்களுக்கே தீங்கு தரும் வெயில், தாகம் எடுக்கும் உயிரினங்கள், தவித்து நிற்கும் செடி கொடி மரங்கள், கருகிய மலர்களும் இலைகளும் சருகாகி நிலமெல்லாம் கொட்ட குப்பையாகவும் காலால் மிதிபடவும் பாவப்பட்டு போனவை. வியர்வைகள் வியர்த்து கொட்ட உடலில் மனமும் அடிக்கடி குளிப்போம். கொட்டும் வெயில் அதிகமாகும் போது மரநிழலை தேடி ஓடும் உயிர்கள், காற்றுமின்றி கவலையில் வீடுகளில், மூத்தோர் முடங்கிய நிலையில் மூலைகளில் நிறைய பானங்கள் பழங்கள் மரக்கறிகள் உண்போம். கவனமாக கொட்டும் வெயிலில் கவனமாக இருப்போம். இன்றைய நாளில் காலநிலை மாற்றம் கண்டேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இன்றைய தான் காலநிலை மாறி இருக்கின்றது. இங்கேயும் நேற்று நல்லா இருந்தது,
பிறகு நேற்று மழை இங்கே வெயில். இப்ப நல்லா எங்களுக்கு தரும். நேற்றும் பின்னேரம் முழுக்க ஒரே இந்த மழை இல்ல காற்று நேற்றும் வெயில் வாணி எங்களுக்கு மத்தியானம் மட்டும். நல்லா இருந்தது. நேற்று எங்களுக்கு காட்டுமதா கோயில திருவிழா நேற்று. ஆனா பயமுறுத்தி இருந்தது. ஆனா மழை வர இல்ல, காத்து அடிச்சது. சனங்களா நிறைய பேரா? நிறைய பேர் வந்திருந்தாங்க. சுவிஸ்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தார்கள். ஓ சுவிஸ் ஃபாதர் தான் வந்து பூசை வச்சது. 5 ஃபாதர், 2, 4, 5, 6 ஃபாதர்ஸ் மாதிரி பூசை வச்சாங்க. வாங்கி தமிழ்லையா அல்லது இதுலையா? தமிழ்ல தமிழ்ல. ஓகே. தமிழ் பூசை. கட்டுமான கோயில். எங்கட தமிழாக்கள் சரி. நாங்க மடுமாதா திருநாள் நேற்று கொண்டாடினோம். நல்ல சிறப்பான பூசை, நல்ல அழகாக இருந்தது, நல்லா இருந்தது. அந்த சுவிஸ்ல இருந்து ஃபாதர் முரளி என்ற ஒரு ஃபாதர் வந்து அவர் தான் மெயினா பூசை வச்சது. எங்களோட உறுப்புலையும் அவர் இங்கேயே படிச்ச ஒரு ஃபாதரா இருக்கிறார். எங்களோட விசால ஃபாதர் ஜூட்ன்னு சொல்லி அவர் இந்த லுக்சம்பர்க்ன்ற இடத்துல இருக்கிறார் ஃபாதரா பங்குல. அவரும் வந்திருந்தார் நேற்று. எங்களுக்கு முதல்ல இருக்கிற பங்கு தந்தையா இருந்த ஒரு இந்தியன் ஃபாதர், அவரும் வந்திருந்தார். மற்றது இன்னொரு 2 பேர், அவங்களும் இந்தியன் ஃபாதர் தான், அவங்க பெல்ஃபோர்ட்ல இருக்காங்க, அவங்களும் வந்திருந்தாங்க. மற்ற இன்னொரு ஸ்லோன் ஃபாதர் ரோம்ல படிக்க வந்தவர், அவரும் வந்திருக்காரு. நிறைய பேர். சிறப்பாக இருந்தது. இல்லை நேற்று வெதரும் மத்தியானம் இங்க மழை மாதிரி வந்திருந்தா மழை பெய்யலையே, பிறகுதான் மழை மாதிரி வந்தது. ஆனா சும்மா பூச்சரிக்கிற மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் தூத்தல், மழையே இல்லை. அந்த மாதிரி மழையாண்டே போட்டிருந்தாங்க, மழையே இல்லை. ஆனா நல்லா இருந்து நிக்கலாம், பூச முடியும் நிக்கலாம் அப்படின்னு. எல்லாம் மக்கள் எல்லாம் சாப்பாடு எல்லாம் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். சாப்பிடுற நேரத்துல எல்லாம் இருந்தார்கள். கடைசி மட்டும் 9, 10, 11 மட்டும் இருந்தார்கள். அது சிறப்பாக மனசுக்கு திருப்தியான ஒரு பூசையாக இருந்தது நேற்று. நல்ல சிறப்பாக கொண்டாடி இருந்தோம். மாணி சூப்பர் நன்றி. நானும் ஒரு கவிதை தருகிறேன். மாணி பாமுக உறவுகளுக்கும் திருநாமூன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாமுக தினக்கவி 465 என்று சொல்லிக்கொண்டு, உண்மையும் சுவாசிப்போம். உண்மையை நேசித்தால் உறவுகள் மலரும், உண்மையை பேசினால் நியாயம் வாழும். உண்மையை பேசினால் உறவுகள் மலரும், உண்மையை பேசினால் நியாயம் வாழும். வாழ்வை நேசித்தால் வளமை பெருகும். முடியுமென்றால் வானும் கைக்கட்டும். முடியாதென்றால் சான் கூட வெகு தூரமாய். முடியுமென்றால் மலைச்சுமையும் மயிலிறகாய். முடியாதென்றால் சிறு கடுகு கூட கனக்கும் பெரும் பாறையாய். முடியாதென்றால் கடுகும் கூட கனக்கும் பெரும் பாறையாய். உண்மையே பேசுவோம், அது வாழ்வை உயர்வாக்கும். பணத்திற்காக உண்மையை விட்டு விடாதே. சத்தம் போட்டு பேசுவதால் பொய் ஒருபோதும் மெய்யாகி போய்விடுமோ? நன்றி, வணக்கம். உண்மைதான். அதான் நாட்டில் நடக்குது. போய் கத்துறது நண்டு வீட்டுக்குன்றது வந்து எல்லாம் பீத்துறது எல்லாம் அது மலையை வெட்டி முறுக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா ஒன்றுமே நடக்காதங்க. மலையை வெட்டி முறுக்கணும். சிலர் தான் முறிவார்கள். சிலர் ஒரு விஷயம் விட சிலர் தான் நின்று முறிகிறது. நாங்க அதை செய்ய மட்டும் பெருசா பீத்துவாங்க வாங்கி. ஆனா அங்க ஒற்றிங்களும் நடக்காது. குறுக்காலி மறுக்காலும் திரிவாங்க. சில ஆண்களை நான் காணல, சில பெண்கள் சரியா. ஆனா எதுவுமே செய்யறது இல்லை. அதுல கதிரையில புழு குத்துறவு தெரியாது. கதிரை இருக்கும்படிவா இருக்க மாட்டார்கள். ஓடி அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட ஃபோன் நம்பரை வாங்கி இங்கே போய் இவர்கிட்ட ஃபோன் நம்பரை இதான் நடக்கிறது. இப்போ அதை கேட்கறது, திரும்ப அங்கே போய் இருக்கிறது, அங்கே போய் கதைக்கிறது. அவர்களால் மற்ற நிகழ்ச்சி பார்க்குறவர்கள் கூட பார்க்கல. அது ஒரு சஞ்சலம் ஏற்பாடும். ஆனால் எதுவுமே செய்யறது சும்மா அதுக்குள்ள அளவில் தெரிவார்கள். அது இயல்பான குணமா இல்லாட்டி நடிக்கிறதுக்காகவா? ஆக்களுக்கு நடிக்கிறதுக்காக இயல்பான குணம்னு சொல்ல முடியாது. நடிப்புன்னு தான் சொல்லணும். அது நடிப்பு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அப்படித்தான் அவர்கள் அப்படித்தான். சில நேரம் சில பிழையினத்திலிருந்து சரி, பிழையினம்ன்றது வேற. இது வந்து நடிப்புக்காக மற்றவங்க பார்க்கணும், தங்கதான் செய்கிற மட்டும் செய்யற. கல்யாண வீட்டிலும் பாருங்க, நீங்க அங்கே நடந்து ஒன்று இருக்கு. இப்போ நீங்கள் வந்தது கல்யாணம் வீட்டு அது பிள்ளைகளை பார்த்து இதுன்றதுக்கு அந்த மேசில் இருக்க மாட்டார்கள். அங்கே நீங்க ஓடுறதும் அவரோட கலைக்கிறதும் அங்க நடந்து கொண்டிருக்கு.
காட்டி கொடுத்துட்டு பின் இருக்கிறது பிடிக்காது. அங்கே ஓடுறதும் அங்கே அவரோட கதைக்கிறதும் இவரோட கதைக்கிறதும். அதுல எனக்கு விஷயங்களே அறிஞ்சிருக்கேன். ஓடி ஓடி ஓ ஓடி ஓடி அறிகிற மட்டும் இல்லை, அங்கே ஃபோன் நம்பர்ல இருந்து எல்லாம் பரிமாறப்பட்டுறோமோ இருக்கிற புத்தகங்கள் அங்க குடும்பம் வாங்கி இப்படித்தான் விளையாட்டு நடக்கிறது. அங்க வாங்கி உடனே இங்க வந்து தந்துருவாங்க. அங்க வாங்கி இங்க தந்துருவாங்க. அப்போ நீங்கள் என்னத்துக்கு போகிறீங்க? வேறு ஒன்றுமே சரி, வேலை செய்கிறேன்டா ஓகே, நீங்கள் அவர்கள் செய்கிறாரு ஹெல்ப் பண்ணுறாருண்டு ஓகே. அப்படி இருந்தால் எங்களுக்கு தான் உண்மையிலே வெக்கம். அவரோட மாதிரி நாங்கள் 4 விஷயம் செய்யிருக்கலாம். எதுவுமே செய்கிற இல்லைப்பா, சும்மா தெரிகிறது. நாங்க அப்படித்தான். அதுக்குள்ள தங்களுக்குள்ள விஷயங்களை சாதிச்சு விட்டுட்டு எங்களை நீங்கள் பாருங்கோ. நான் வாணி அதையே தான் இப்பத்தே இளம் பிள்ளைகள் சில பொம்பளை பிள்ளைகள் ஓய் யா வரையில விட்டு விட்டு வருது. கேட்க இல்லை, விட்டு விட்டு வருது. ஒன்றும் வரையில ஆனா சத்தத்தை காணல. சவுண்டு இல்லை, சவுண்டை காணோம். சரி ஜெயராஜ் சொன்னது தாங்கோ. இந்த லேப்டாப் நிக்க போகுது. போடு கேக்குதா இல்ல வாணி, உண்மையாக நடக்கிறது இல்லை. இப்போ ஒரு ஒன்றுக்கு போயிருந்தா அதை இருந்து பார்த்து அதில் என்ன நடக்குது, என்ன இல்லை நாங்கள் இன்னத்தை பெற்றுக்கொள்ளலாம், என்ன விஷயங்கள் எழுதுறையில் சுற்றி அடித்து திரிஞ்சு போட்டு தங்களோட விஷயத்தை தாங்களுக்கெல்லாம் முடிச்சு போட்டு என்ன நடக்கிறேன்னு தெரியாமல் அடுத்தவரோட கேட்பினாமண்டு கேட்டுக்கொண்டே இருப்பினோமே. அப்படியான ஆட்களும் இருக்கிறாங்க. இந்த பார்க்குறையும் இல்லை இல்லை எல்லாம் தங்களோட விஷயத்தில் அந்த உண்மையாக நடக்கிறதாக என்ன கண்டா தெரியல. சில ஆட்கள் என்னத்துக்கு பேர் எடுக்கிறக்கோ அல்லது என்னென்னு எனக்காக தெரியல. போனால் பார்த்தோம் வந்தோம்ன்ற மாதிரி அப்படியாண்டு இருக்கக்கூடாது. நாங்கள் ஒரு விஷயத்துக்கு போனால் நேற்றெல்லாம் ஒரு ஒன்று உடல் வாணி இந்த இதில் வச்சு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வைக்கிறது. நேற்று தலைப்பு தந்தவைகள் அதுக்கு கருத்து சொல்லி நான் உண்மையாக அதை சொல்லி போட்டு நினைச்சேன். இந்த பாமுகத்தில் வந்து கதைக்கிறோடையாக தான் நான் இவ்வளவு எனக்கு பாராட்டு கிடைச்சவனே. நேற்றவைகள் 2 உள்ளே வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படித்தான் சூமில் நடந்தது. நல்ல தலையங்கத்தை தந்து அதான் பிள்ளையாளுக்குள்ள வரல, அலைய மலர் பற்றி அதான் அலைய மலருக்குள்ள வர இல்லை. அதுதான் வரையில் வாணினாலும் பார்த்துன்னு தான் முடிக்கையில் இல்லை. 1 மணித்தியாலம் தான் நடந்தது. அப்புறம் மகள் போக வேண்டி வந்துட்டு அதை டக்குன்னு முடிச்சுட்டு அங்கே போயிட்டேன். நல்லா இருந்துச்சு அதுவும். நல்ல மன்னிப்பை பற்றி அமைதியை பற்றி இதை பற்றி மற்றது பாராட்டுதலை பற்றி தலையங்கத்தை தந்துட்டு உங்களை கருத்தை சொல்லுங்கள் சொல்லப்பட்டது. 4 விஷயம் தந்தார்கள். உதாரணங்களையும் போட்டு காட்டினவர்கள் நல்லா இருந்தது. ஒரு மொழி அவர் தான் அந்த லிக்ஷவண்டர் பேர் ஜெராட்டிதோ அவர் ஒரு ஜப்பானியன் சீன ஆழ்வாணி அவர் நடத்துகிறார். ஆனால் எல்லா தமிழ் மக்கள் மற்ற எல்லா நாட்டாக்களும் எல்லாம் பங்கு பெற்றினா மொழிபெயர்த்து சொல்லி கொண்டு இருக்கணும். என்ன உண்மையாக நான் நினச்சேன்னு எனக்கு பாராட்டு கிடைச்சது. 2 போனாலுமே நான் சொன்ன கருத்துக்கு எனக்கு பாராட்டு கிடைச்சி நீட்டும் கிடைச்சது. எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. துணி கொண்ட வந்தது இந்த நல்ல கருத்துக்களை நீங்கள் தந்தீரண்ட மாரி எல்லாரும் பாராட்டினார். எனக்கும் நேற்று ஒரு பாராட்டு நடந்தது வாணி. நானும் நேற்று நான் சொன்னேன் அன்னைக்கு மன்றாட்டெல்லாம் எழுது நான் தான் மன்றாட்டு கோயிலில் வாசிக்கணும்னு சொல்லி மன்றாட்டு வாசிச்சேன் வாணி. எனக்கு நான் நினைக்கல அவ்வளவு தூரத்துக்கு எனக்கு இப்படியே ஒரு பாராட்டு தருவேன் சொல்லி எல்லாரும் அந்த பூசை முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ஃபாரஸ்ட் அத்தனை பேரும் வந்து எனக்கு இருந்தாரு. மிகவும் முற்றுக்கமாக நன்றாக வாசிக்கிறேன்னு சொல்லியிருந்தார்கள். மற்ற எத்தனையோ பெரிய அந்த சுவிஸ்ல வந்த பெண்கள் என்ன தெரியாதவர்கள் தான் வந்து அந்த எனக்கு ஐயோ எனக்கு என்னட்ட சிலுவை போடுங்கன்னு நெத்தியில என்ன வந்து எனக்கு சிலுவை வரைங்க பிள்ளைகளை குட்டிகள் வந்து அப்படின்னு ஏன் அப்படி செய்தாருன்னு தெரியல. ஆனா எல்லாரும் சொன்னார்கள் மிகவும் முற்றுக்கமாக இருந்ததான் நான் வாசிச்ச மன்றாட்டன்னு சொல்லி. சரியான ஒரு எனக்கே உள்ள ஒரு மாதிரி கூச்சமாகவும் போயிட்டது. நேற்று அந்த ஃபாதர்ஸ் மாதிரி வந்து என்ன வந்து தட்டி கொடுத்து என்ன பாராட்டினது சரியான ஒரு சந்தோஷமாக இருந்தது. எனக்குள்ள இவ்வளவு கடவுளோட ஆசீர்வாதத்தை தான் தந்திருக்காரு அந்த நேரத்துல என்னன்னு சொல்லி உண்மையிலேயே எனக்கு ஒரு மிகவும் சிறப்பா இருந்தது. காலையிலயும் டெலிபோன்ல வந்து டெலிபோனுக்குள்ள எனக்கு கேட்டிருந்தவர்கள் டெலிபோன் அடிச்சு பாராட்டி இருந்தார்கள். நேற்று எல்லாரும் உருக்கமாக கேட்டிருந்தார்களாம். மிகவும் சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அது நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் சந்தோஷம். நன்றி, வணக்கம். நாங்கள் இப்பொழுது ஜெயானடசன் அவர் நிகழ்ச்சி ஜெயானடசன் என்ன தந்தீங்க கவிதை தலைப்பு மறந்து போனேன்.
இப்போ என்ன வாணி தினக்கவி தந்துட்டீங்களா அப்ப? கொட்டும் வெயிலண்டு தந்தேன் வாணி. கொட்டும் வெயில் வெயில பற்றி வெயிலப்பட்டி அது என்ன செய்யறது, அது கொட்டும் தான், நாங்களும் கவனமா இருக்கதான் வேணும். ஆனால் தேவை என்று சொன்னா வெளியில போய்த்தான் ஆகணும். ஆனால் நீங்க சொல்றது போல தான் அந்த ஆகவும் கூட அந்த 12 மணிக்குள்ள போறதை தவிர்த்துட்டு கொஞ்சம் பின்னாடி போகலாம். ரோட்டு வேலைகள் எல்லாம் செய்யுதல் வானிலுண்டு கூடாது வேற நாட்டுக்கள் தான் போலண்டாக்கள் தான் நின்று செய்யணும் பொறுமையா நின்று செய்யுதல். இந்த ரோட்டு முழுக்க திருத்தி நான் விழுந்த நிலம் எல்லாம் வடிவா திருத்தி இல்ல அது ஏற்கனவே நல்லாதான் இருக்கு அந்த ரோட். அடுத்த வாக்கி வச்சிருக்கிறேன். நான் அதில் காலண்டைக்கு வெள்ளன டாக்டர்கிட்ட போயிட்டு ஓடி வந்தேன் நான் விளையாட்டுக்கு. அப்போ பார்த்தேன், ஐயோ அழகாக செய்திருக்கேன், ஐயோ இதில் நான் சளைக்குத்தானே விழுந்தேன் நான். இப்போ இல்ல ரோட்டுக்கும் உங்களுக்கும் விழுதலுக்கும் சம்பந்தம் இல்லை. அது கூட அந்த ஸ்னோ கட்டி இருந்திருக்கு கரைஞ்சி அதுல பட்டு விழுந்ததை தவிர அந்த ரோட் வந்து இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் விழுந்தாலும் போயிடுமாக்கள். ஆனால் இப்போ கூட ரோட்லாம் உண்மையிலே நல்லா அழகா இருக்கணும். ஆனா இந்த மேடு பள்ளம் கொஞ்சம் அந்த மேடு இறக்கமேத்தமா இருக்கிறபடினால தவிர மற்றபடி அந்த இடம் ஒன்று தான். அப்படி நல்ல உண்மையிலே நல்ல ரோட் நல்ல இடம் அது. நீங்க சரஸ்ரேகாலம் இருக்கிற வெயிலே தெரியல வாணி எனக்கு. அதுதான் ஒரு அதிசயம். இரவுல வெயிலே எனக்கு வேர்க்குதான்னு சொல்லினோம் குளுமையா இருக்குமா, நல்ல குளிர்மையா இருக்குது. நான் போத்து கொண்டு தான் படுக்கிறேன். எனக்கு நல்ல சுவாத்தியமா இருக்குது. நீங்க எங்க பொன்னில இருக்கிறீங்களா முன்ஸ்டர்ல இருக்கிறீங்களா? நான் பொன்னில பொன்னில இருக்கேன். மற்றது உங்களோட கீழ் வீடு தானே என்னபடினால அந்த சுத்தி வர பூக்கண்டாது கொஞ்சம் குடும்பத்தை மேல இருந்தா கிட்டா இருக்குமோ தெரியல. மேலே ஆக்களுக்கு ஆனா மரங்கள் நிறைய மரங்கள் வாணி சுத்தி வர இருக்குத்தானே எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அது அப்புறம் நீங்க வேற சர்வசிரேக்கா இருக்கிற இடம் எல்லாம் அழகான அழகான இடம். இடங்களும் உண்மையிலே எங்களுக்கு மனதுக்கு சந்தோஷத்தை தரும் நினைக்கிறேன். பூமரங்கள் நல்ல நிறங்கள் பூக்களும் அங்க வேண்ட என்ன ஈஸ்வரன் நான் தெரியுறீங்க வாங்க வணக்கம். அப்போ வந்தீங்கவா கூப்பிட்டோம் காணோம். இல்ல இல்ல சும்மா அப்படி இப்படி வந்து தலையிலே கை வைக்கிற அளவுக்கு நிலைமை போச்சு. தலையே போறேன். முந்தி வாங்கும் எல்லாத்துக்கும் பிந்தி வராங்க. பிந்தி வந்தா கணிச்சு கொண்டு வாங்கும் தலை போயிருமான்ட்டு தலையை பிடிச்சு கொண்டு ஈஸ்வரன் பிரசாதத்துக்கும் நீங்க முந்தி போகணும். 50வது ஆளா நின்றாலும் நீங்க முண்டி அடிச்சு போனா தான் உங்களுக்கு அங்க கிடைக்கும் எதுவுமே. இப்ப நாங்கெல்லாம் வெக்கப்படக்கூடாது. அப்படி போனாதான் எதுவும் எல்லாமே கிடைக்கும். இப்ப அப்படித்தான் உலகம் மாறிட்டு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் கொஞ்சம் மாற்றுவோம். எல்லா விஷயத்துக்கும் முன்னுக்கு போகணுமா நீ என்னென்னு சொல்ல. கோயிலுக்குள்ள போனாலும் ஒரு கொண்டாட்டத்துக்கு போனாலும் நாங்கள் முன்னுக்கு இருந்துருவோனுங்க. ஐயோ கேட்டு ப்ளீஸ் எனக்கு ஒரு இடம் தாருங்கன்னு கேட்டு நானண்டா அப்படி போயிலன்னு சொல்லுங்க. பின்னுக்கு இருந்தால் முன்னுக்கு இருக்கு வாராக்களை உடுப்பா பார்க்க அவங்களோட கதைகளுக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் முன்னுக்கு இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது வாயை பார்த்து தான் இருக்கணும். அது தானும் பார்க்காது இருக்கிறவனையும் பார்க்க விடாது. சில இதுகள் இருக்குது அப்படி சில ஆட்கள் அப்படி இருக்கு. ஆக பின்னுக்கு இருங்க ஒரு சொல்லையும் இல்லை ஒன்று விளங்காது. ஈஸ்வரன் இங்கேயும் முன்னுக்கு இருந்தா நான் பார்க்கல. ஈஸ்வரன் அவர்கள் ஏனண்டா நீங்க கொஞ்சம் உயர்ந்த நீங்க கட்டியாவது பார்த்து இது நாங்கள் கட்டியாக்கள் பின்னுக்கு இருந்தா அந்த முகத்தையும் தலையும் தான் பார்க்கணும். நான் கதிரையில ஏறி நிக்கிறேன், கதிரையில இருக்கிறேன் தான். நான் எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். சிவதர்ஷினி புலிகளும் கரும்புலிகள் இந்த புலமைகள் திறமைகளை பற்றி நல்ல சுருக்கமான ஒரு கவி. அந்த கவிதான் இந்த மாதம் எல்லாம் கூவும் என்று நினைக்கின்றேன். ஏன் அடிஷன் என்ன கொடுமை வெயிலா கொட்டுவதை இப்ப மழையும் கொட்டுது. கொட்டும் மழை என்னன்னு சொல்லும், கொட்டும் வெயில் என்று சொல்லல, எரிக்கும் வெயில் என்று சொல்லுவோம். கொட்டும் மழையா இருக்குமா? சொல்றது கொட்டும் மழை, எரிக்கும் வெயில் கொட்டும் மழை. வெயில் அடிக்குதுன்னு சொல்லுவார்கள். வெயில் நல்ல வெயில் அடிக்குது. ஒரு வசனமா என்ன உயிருக்கு ஆபத்தோ உயிருக்கு பங்கம் என்று வந்துச்சு. ஆனால் உடலுக்குத்தானே பங்கம் முதல் வர்றது. உயிரினங்களுக்கு உயிரினங்களுக்கு மாடுகள் எல்லாத்துக்கும் வெயிலண்டா. நாங்கள் எல்லாம் சேர்ந்து உள்படுந்தான் அதுக்குள்ள உயிரினக்குள்ள. அது நல்லது. தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவியம் கவி போல கவி உங்கள் பார்வையில் கொண்டு சந்தீர்கள். அடுத்தது நேவிஸ் பிலிப் அவர்கள் உண்மை
உண்மை பற்றி, உண்மை வாழ்வு பற்றி, பிறகு சுவாசம் என்ன சொன்னீங்க உங்களோட உண்மை சுவாசம் இப்பவும் சுவாசிப்பும் முடியும் என்றால் எதுவும் முடியும் என்று நினைத்தார். எனவே உண்மையை நேசிப்போம். முடியும் என்று நினைத்தால் எதுவும் முடியும் என்று முடித்துக் கொண்டால், எங்கள் இதில் இருவர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பெற்றதாக அறிந்தேன். ஜியானடேசன் அவர்கள், நேவிஸ் பிலிப்பவர்கள், பாரெல்லாம் எங்கள பாமுக உறவுகள் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பெறுவதை கேட்டு அதை இட்டு மிக மிக மகிழ்ச்சி. எனவே தொடருங்கள், பாராட்டுக்களை குவியுங்கள், பாமுகத்துக்கு வந்து தெரிவியுங்கள். அந்த பாமுகத்தின் உறவினர்கள், பாமுகம் வளர்த்த உறவுகள், இந்த பாமுகத்தால் வளர்ந்த உறவுகள். எனவே இந்த பாமுகத்துக்கு வந்து சொல்வதாலும் நன்றி கூறுவதாலும் நாங்க இப்ப வந்த எங்களை எப்பவோ வந்து நீங்க பாராட்டு நாங்க கொடுத்து வச்சது பெருமைப்படுவோம். எனவே செல்லுங்கள், சென்ற இடமெல்லாம் சிறப்பையும் வாழ்த்துக்கள் பெற்று வந்து இங்கு குவியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இப்பதான் வந்தோம். நாங்க இப்ப வந்தோம் ஈஸ்வரன், நாங்க இப்பதான் வந்தோம். நீங்க எப்பவோ வந்த நீங்க எங்களை இப்ப வந்து எங்களை பாராட்டுறது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குது. இப்ப வந்தவங்க நீங்க பாராட்டுகளை பெறுவதை இட்டு நான் பொறாமைப்படவில்லை. உங்கள் வளர்ச்சியையும் உங்கள் வாழ்த்துக்களையும் நானும் பூரணமாக ஏற்று அதனுடன் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். எனவே மேலும் மேலும் இந்த பாமுகத்தின் பெயரையும் முழுக்க நீங்கள் பிரியுங்கள், தெரிந்து அதை கலெக்ட் பண்ணி வாழ்த்துக்களை எடுத்து வந்து இங்க வீழ்த்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. நன்றி. இந்த நிகழ்வை தொடக்கி வைத்தவங்களுக்கு நன்றிகளையும் குறிக்கொண்டு, தாமலர் ஹல்லிராஜனுக்கு நன்றிகளை குறிக்கொண்டு, ஆன்மீக பாலம் தந்த ராமநாத குருக்கள் ஐயா அவர்களுக்கும் மற்ற சிந்தனை தந்த இவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, பொறிச்சல் தந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தினமொரு பாம கவி சிவதர்சி ராவன் இந்த நெல்லியடியில் பெரிய போர் நடந்தானே, மில்லர் அவர்களுடைய இதுகளால், அவர் மில்லர் சித்தர் தானே, அந்த பெரிய போர் அந்த வெந்த மாதம்தான் அது நடந்தது. பெரிய சமர்வாணி அதை பற்றி தந்திருந்தா. மற்றது உண்மையை நேசிப்போம் என்று நேவிஸ் பிலிப் தந்தார்கள். நானும் கொட்டும் வெயிலன்னு சொல்லி இப்போ போய் காலநிலை மாறிட்டது இன்றைக்கு. நீ இது பொன்னளவு எழுதினதானே, அப்போ நான் அதை தந்தேன் மாணி. எல்லாருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு உள்வாங்குறவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் நன்றி. நானும் வாரம் காலையில இருந்து நான் சின்ன இந்த ஆன்மீக பாலம் அந்த குருக்களையாவை அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தேன். வாழ்த்துக்கள் குறிக்கொண்டு சிந்தனை தந்தவர்களுக்கும் பிறகு பொது சிந்தனை வழங்கி பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கும் பொறிச்சல் தந்தவர்களுக்கும் கவிதைகள் படைத்த மூவருக்கும் என்னுடன் நினைத்து மூவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்களை தெரிவித்தவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நீங்க காலை வணக்கம் வாணி. நானும் காலையில் இருந்து நிகழ்ச்சியில் கேட்டுக் கொண்டிருந்தேன். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இணைந்து சிறப்பித்தவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜெயமலர் என்னமா வாணி ஒரு செய்தி தெரியலையா? ஜெயமல் அவர்கள் அன்றைக்கு எடுத்த பொழுது ஓகே என்று சொன்னார். அப்புறம் அது பிறகு எடுக்க இல்லை. ஓகே பிள்ளை ஓகே. சில நேரங்களில் முந்தி பிந்தியும் பிறக்கிறது தானே. இப்போ மூத்தவர் 2 மாதத்துக்கு முன்பு பிறந்தவராம். காயாவா? அப்போ சில வழிவர் தெரியல, வச்சிருக்கிறான்னு சொன்னார். சொல்லுவேன்னு சொன்னார். சில வழி நானும் காலையிலிருந்து முயற்சிகள் கேட்டுக்கொண்டு ஆன்மீக பாலம் தந்த ஐயா அவர்களுக்கும், சிந்தனை தந்தவர்களுக்கும், பொறிச்சல் அனைவருக்கும், மற்றது பொது சிந்தனை தந்த அனைவருக்கும், மற்றது இப்போது என்னது அந்த மூவருக்கும் வாழ்த்து கூறி வாணி உங்கள் பணிக்கு நன்றி கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
சரி ஞான சொல்ற நேற்றுக்குள்ளே போவோம். ஓமானி வரவுக்கு வருகின்றது தட்டு கொடுப்ப நேரம். நன்றி வணக்கம். இப்பொழுது நாங்கள் ஆனந்த் அவர்களது